வணக்கம். ஜவேஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாஜகவையும் அண்ணாமலையும் விமர்சித்தால் அதிமுக 2024 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை உருவாகும். இதை பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கார். புரியல. அதாவது அண்ணாமலையை விமர்சிப்பது, மற்றபடி பாஜகவை விமர்சிப்பது, அதெல்லாம் அந்தந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு இல்ல. அப்ப அவங்க அண்ணாமலை சும்மா இருக்காரா? சும்மா எதுவும் சொன்ன ஒன்றை போட்டு ஒன்றை வாங்கின கதையை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பேசத்தான் செய்வார். இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் பேசத்தான் செய்வார். இரண்டாம் கட்ட தலைவர் பேசத்தான் செய்வாங்க. அதாவது ANS பிரசாத் அறிக்கை விட்டிருக்கிறதுல எங்களுடைய கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள், அதற்கு இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு நிலைப்பாடு வரும். அதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே பாஜகவையும் அண்ணாமலையும் விமர்சித்து பேசினா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாகும். இது மிரட்டலா, எச்சரிக்கையா, இல்ல வெற்று அறிக்கையா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மிரட்டக்கூடிய அளவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல்ல மேலிடம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. மூன்றாவதாக அவர் விட்டார்கள். முதல்ல அதிக பெரும்பான்மையை வந்திருந்தாங்க. இன்னைக்கு அதிக பெரும்பான்மை கிடையாது. இருந்தாலுமே ஒரு மாநில கட்சி மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அறிக்கை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ANS பிரசாத் தனிப்பட்ட ஒரு கருத்தா அறிக்கை அப்படிங்கும் போது அது எப்படி தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியும்? பிரச்சனைன்னு வர்றப்ப RSS குழுமம் தான் அவங்க. அப்ப அவங்க ஒரு ANS பிரசாத் எங்களை சேர்ந்தவர்களை ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆமா, அப்பதான் தெரியும் ANS பிரசாத்துக்கு பாஜக என்ன என்பது. ஆனா இருந்தாலும் இதை நம்ம ஒரு வெற்று அறிக்கையாக பார்க்க முடியாது. வெற்று அறிக்கையா பார்க்கக்கூடிய சூழல்னா இது மிரட்டலாக இருக்கேன் அறிக்கைன்னு சொல்றாரு. மற்றபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட முடியாத சூழல்னா ஒண்ணு புரியல. ஒருவேளை இரட்டை முடக்கப்பட்டு விடுமா, அல்லது அதிமுக இல்லாமல் பாஜக பண்ணி விடுவார்களா, இல்ல வேறு ஏதாவது OPS, சசிகலா, TTV மற்ற சோ எல்லாரும் சேர்ந்து அந்த அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கு? அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஆளாளுக்கு ஒண்ணு இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. OPS கூட பேட்டி கொடுத்திருக்கிறாரு, சிவகங்கையில பேட்டி கொடுத்திருக்காரு. தற்போது அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. OPS சிவகங்கையில பேட்டி கொடுத்திருக்காரு. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது, அனைவரும் இணைவோம். அதான் ஒன்றும் புரியல. மற்றவர்களை பார்க்கின்ற சமயத்தில் அப்படி ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஆனா பாஜக அண்ணாமலை மற்றபடி எல்லாத்துக்கும் அவங்க டோஸ் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, இவரு தேவையில்லாம அண்ணாமலை துரோகி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்து பகிரங்கமா பண்ணிட்டு அண்ணாமலை ஒரு பச்சவந்தி அப்படின்ட்டாரு. 2 நாளைக்கு முன்னால எடப்பாடி ஒரு துரோகி அப்படின்னாரு அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை எடப்பாடி அண்ணாமலை எடப்பாடி துரோகி அப்படின்னாரு. இன்னைக்கு எடப்பாடி அண்ணாமலை பச்சவந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமா, மிக மோசமான ஒரு பச்சவந்தி. என்ன துரோகிலாம் நான் கிடையாது, அவரு தான் துரோகி. தேசத்தை இது மிக மோசமான துரோகி. எங்கள் தலைவர்களை விமர்சித்தால் நாங்கள் எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும்? நியாயமான பாயிண்ட் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது மதுரையில் எடப்பாடி பேட்டி கொடுத்துருக்காரு. எங்களுடைய தலைவர்களை விமர்சித்தால் நாங்கள் எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும்? அண்ணாமலை அப்பாயின்மெண்ட்ல வந்தவர். என்ன, நாங்க அப்படி கிடையாது, நாங்க தேர்ந்தெடுத்து வந்தவர்கள். அண்ணாமலை நியமிக்கப்பட்டவர், அப்பாயின்மெண்ட்ல வந்தவர். நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். என்ன, அடுத்த வருஷம் அவர் இருப்பாராங்கிறது தெரியாது அப்படின்னு இப்படி இவர் ஒரு ஆளுநர் சொல்றார் எடப்பாடி. மற்றபடி OPS பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி அப்படின்ட்டார். எடப்பாடி ஒரு துரோகி,
அண்ணாமலை ஒரு பச்சோந்தி, ஓபிஎஸ் ஒரு சுயநலவாதி. இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்து மிக சொன்ன மாதிரி துரோகத்தின் மூத்த உருவம். மற்றபடி விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறது எங்களுடைய தலைமையின் முடிவு, என்னுடைய சொந்த முடிவு கிடையாது. வருங்காலங்களில் வந்து அது எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் அது தலைமை எடுத்த முடிவாகத்தான் இருக்க முடியும். மற்றபடி ஜெயலலிதா காலத்துக்கு நாங்கள் 5 இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னு கணக்கு சொல்லலாம் எடப்பாடி. ஜெயலலிதா காலத்துல 5 இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அதிமுகவை ஓபிஎஸ் இணைப்பதாக கூறலாம், மற்றபடி ஏற்றுக்கு அதெல்லாம் வராது, அப்படி ஒரு சூழலே உருவாகாது. ஓபிஎஸ் வந்து உறுப்பினர், அந்த அடிப்படை உறுப்பினரை நாங்கள் நீக்கிட்டோம். அவர்லாம் வந்து வெண்ணிராட மூர்த்திக்கு ஒரு ஏஜென்ட்டா ஒரு நேரம் இருந்தவர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் 3 முறை எப்படி அவர் முதலமைச்சராக ஜெயலலிதாவை நியமித்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு எடப்பாடிக்கு பிடிக்கல, ஆனா அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு வீட்டு பிடித்ததா இல்லையா? அவர்கிட்ட தானே சாவியை கொடுத்துட்டு போனார், கொத்து சாவி இந்தாங்க போட்டு. எடப்பாடியில கொடுத்துட்டு அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு நாமம் போட்டிருப்பார் எடப்பாடி. அதான் உண்மை. சசிகலாவுக்கு போட்ட அதே நாமத்தை எடப்பாடி வந்து ஜெயலலிதாவுக்கு போட்டிருப்பாரு. ஆனா ஜெயலலிதா வந்து எடப்பாடியில கொடுக்கல, நம்பிக்கைக்குரிய ஓபிஎஸ் தான் கொடுத்தாங்க. கரெக்டா அந்த அம்மா சிறைச்சாலை வந்த உடனே கரெக்டா சாவி திரும்ப கொடுத்தாரு இல்லையா? ஆனா எடப்பாடி அப்படி இல்லையா? அதெல்லாம் கிடையாது, நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படி சசிகலாவை சொன்னாரா இல்லையா? ஆனா ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு அப்படி சொல்லவே இல்லையா? ஏன்னா அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் பத்தி பேசுறாரு எடப்பாடி, பேட்டி கொடுத்துருக்காரு மதுரையிலேயே. தலைமை அலுவலகத்துடைய கதவுகளை உடைத்தவர், திருடியவர், சூறையாடியவர், இரட்டை இலை சின்னத்தை முடக்க பார்த்தவர், ராமநாதபுரத்தில் எங்களுடைய வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட்டவர் அப்படின்னு ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி அப்படின்னு பேருக்கு. அதே மாதிரி ஆர்பி உதயகுமாரும் பேட்டி கொடுத்துருக்கிறார். அது அண்ணாமலைக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் தேவையில்லாம அதிமுக மேல அவருக்கு என்ன அக்கறை இருக்கு? தமிழகத்துக்கு வந்து நிதி பெற்று கொடுத்தாரா? மற்றபடி மிக்ஜாம் புயல வந்து நிவாரணம் பெற்று கொடுத்தாரா? கர்நாடகாவில் வந்து பாலாற கட்ட முயற்சி பண்றாங்க, ஏன் இவர் மேலிடத்துல இருக்கிறார் சொல்லி செய்யலாம்ல? அரவக்குறிச்சியில தோத்தவர், மற்றபடி வந்து கோவையில கூட பல கோடி சுருட்டினவர், அங்கேயும் தோத்தவர். இப்படி பலவிதமான ஒரு பேச்சுக்கள். அதே நேரத்துல துரோகி என்பதை அவர் வாபஸ் பெற வேண்டும், இல்லாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறார். யாரு? கேபி உதயகுமார். சிறை நிரப்பும் போராட்டம் இனி வரும் காலங்களில் அது நடக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து சென்று மற்றபடி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உட்காந்துருக்காங்க பாருங்க, புகழேந்தி, மற்றபடி பிரபாகர், இவர் பழனிசாமி, அதெல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு கோவையில் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து உடல்நிலை காரணமா வந்து ஜானகி அம்மாள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பிரிந்தவர்களை வந்து ஜானகி அம்மாள் ஒருங்கிணைச்சாங்க. ஆனா எடப்பாடி அப்படி கிடையாது, தலைமைக்கு தகுதி இல்லாதவர், கிளை செயலாளரை போல அவர் செயல்படுகின்றார், மற்றபடி பொதுச் செயலாளருக்கு அவர் தகுதி இல்லாதவர். ஆமா, எப்படி நாங்கள் சசிகலாவை சந்திக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமி வந்து இன்னைக்கு கோவையில பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பேட்டி, ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேட்டி, இன்னொரு பக்கம் கேசி பழனிசாமி பேட்டி. இதற்கெல்லாம் இடையில ஒரு பக்கம் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத்தினுடைய பேட்டி. ஆமா, 2024 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை நாங்கள் போட்டியிட விட மாட்டோம், அதுக்கு என்ன ஏற்பாடு சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு பகிரங்கமான ஒரு மிரட்டலா எச்சரிக்கையா தெரியல. வரும் காலங்களில் பார்ப்போம். எப்படியோ பிச்சு கிச்சு சுத்தமா அது ஒன்றை கூடுற மாதிரி தெரியல. 4ஆக இருந்து 5ஆக பிரிந்து கொண்டது. மற்றபடி சுயநலவாதி, பச்சோந்தி, துரோகி இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் வந்து மீண்டும் இதை அங்கீகாரம் செய்வார்களா? யோசிங்க பார்ப்போம். ஒரு கட்சியை நோக்கி ஒரு தொண்டன், மற்றபடி ஒரு நம்மளை போன்ற ஒரு பொதுமக்கள் வந்து ஓட்டு போடுறான் அப்படின்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, நீ துரோகி, பச்சை துரோகி, மற்றபடி வந்து சுயநலவாதி, ஏன்னா அப்புறம் நீ வந்து மிகப்பெரிய ஒரு இந்த பேர் மாட்டேங்குது, பொது சுயநலவாதி, பச்சோந்தி, துரோகி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னம்னா
மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள், அதையெல்லாம் விட வரும் காலங்களில் வந்து இன்னும் அதிமுகவினுடைய நிலம் எவ்வாறு தூக்கி நிறுத்தப்படும். அதிமுகவுடைய பிடி வந்து எடப்பாடியின் கையில் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல வருது. ஏன்னா ஆளாளுக்கு பேசக்கூடிய, ஆனா அண்ணன் எல்லாருமே வந்து பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை எதிர்த்து தான் பேசுறாங்க. அப்படி மற்றபடி திமுகவை எதிர்த்து யாரும் பேசிட்டா தெரியவில்லை. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கலாம். எல்லாமே முதல்ல திமுகவை எதிர்த்து பேசுறாங்க, அப்புறம் கூடாசிலை போட்டு சொல்லிட்டாரு பாஜகவை எதிர்த்து பேசக்கூடாது, திருப்பி பாஜகவை எதிர்த்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாஜகவை அதிமுகங்கிற அளவுக்கு தான் ஒரு சக்கரத்தை சண்டை மாதிரி போயிட்டு இருக்க, திமுகவை பற்றி யாரும் பேசுவதாக இல்லை. கள்ளக்குறிச்சி மேட்டர் 2 பேசுனாங்க, அதோட மூடிச்சு. மற்றபடி வந்து அதுல கூட வந்து திமுகவை மிகப்பெரிய ஒரு வன்மமாக எடப்பாடி பேசினார் அப்படிலாம் சொல்ல முடியாது. பாஜக பேசுனாங்க, ஆமா சிபிஐ விசாரணை வேண்டும், மு.க. ஸ்டாலின் கட்சியை விட்டு விலக வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க விழுந்துருச்சு. உத்தரப்பிரதேச ஹத்ராஸ் புல்ராய் கிராமத்துல 121 பேர் இறந்து விட்டாங்க, பாவம். இப்ப அவங்க ஆமா சூத்தை வாய் மூடிட்டாங்க. பாஜக முடிஞ்சு போச்சு. எப்படி திறக்க முடியும்? சிபிஐ விசாரணை ஹத்ராஸ்ல கொண்டு வர முடியுமா? போலோ பாபா எங்க இருக்காருன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு தரிகட்ட நிலையில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவங்களாம் எங்க நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? பாஜகவை பார்த்து எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே கிடையாது. அந்த குறிப்பிட்ட 5 பேர், அதாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களோட கலெக்டரை மாத்தினீங்களா? சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வந்தீங்களா? மற்றபடி இருக்கக்கூடிய அதிகாரிகள் எஸ்பி டிஎஸ்பி மற்ற சோன்ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அந்த அவங்கள மாத்தினீங்களா? ஆனா திமுக செய்தது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வளர்த்த டோட்டல் 24 hours எல்லாம் வாஷ் அவுட். கலெக்டர்ல இருந்து அதிகாரியில இருந்து ஒரு சாதாரண பியூன் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி விசிறி எரிஞ்சிட்டாரு. படிச்சுன்னு ஆயிடுச்சு. இதுதான் தமிழகம். சும்மா வாய்ஸ் அவுடால், ஒரு வேளை இதுவும் வாய்ஸ் அவுடாலா இருக்கலாமா அப்படிங்கிறதான். இந்த ஏஎன்எஸ் பிரசாத் சொல்லியிருக்காரு இல்லையா, பாஜக குறித்தும் அண்ணாமலை குறித்தும் அவதூறு பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை போட்டியிட முடியாத சூழலை நாம் உருவாக்குவோம் அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை இதோட வாய்ஸ் அவுடாலா கூட இருக்கலாம். ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.